ஹலோ ஆல், இன்னைக்கு வந்து நம்ம வேர்ட் பேட்டர்ன் ப்ராப்ளம் தான் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்மளுக்கு பேட்டர்ன் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ரெண்டு இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் எப்போ வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டர் ஈச் லெட்டர் இன் பேட்டர்ன் மேப்ஸ் டு எக்ஸாக்ட்லி ஒன் வேர்ட். அதாவது இப்போ நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் ஒரு லெட்டர் ஏ இருக்கு அப்படின்னா இந்த ஏக்கு வந்து எதை மேப் பண்ணியிருக்காங்கன்னா டாக். ஓகே, ஸோ அடுத்து பி பார்த்தீங்கன்னா கேட். அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் யூனிக்காக எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கோட தான் மேப் ஆயிருக்கணும். திரும்ப இப்போ பி இருக்கு, பிக்கு வந்து திரும்பவும் எனக்கு கேட்டே தான் இருக்கு. ஆல்ரெடி பி கேட்டுக்கு தான் மேப் ஆயிருந்தது, திரும்ப நம்ம பி வந்து கேட்டுக்கு தான் மேப் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இப்போ பிக்கு வந்து எப்பவுமே யூனிக்காக கேட் கூட தான் மேப் ஆயிருக்கு அப்படின்னா கரெக்ட். ஸோ இப்போ இங்கே ஏ இருக்கு, ஏ வந்து டாக் கூட தான் இருக்கு. ஸோ அதனால ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ஏ மேப்ஸ் டு டாக், பி மேப்ஸ் டு கேட். ஏ வந்து பார்த்தீங்கன்னா டாக் கூட மேப் ஆயிருக்கு, பி வந்து பார்த்தீங்கன்னா கேட் கூட மேப் ஆயிருக்கு. இதுவே இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து டாக்னு நம்ம மேப் பண்ணிட்டோம், அடுத்து பிக்கு வந்து கேட்டுன்னு மேப் பண்ணிட்டோம். ஸோ பி இருக்கு, திரும்பவும் கேட்டு, கரெக்ட். ஆனால் ஏக்கு திரும்பவும் என்ன இருக்கு, ஃபிஷ்ஷுன்னு இருக்கு. ஸோ அப்போ ஏவோட கேரக்டர் பேட்டர்ன் ஏ பேட்டர்னில் இருக்க ஏ கேரக்டர் வந்து மோர் தென் ஒன் யூனிக் வேர்ட் கூட மேப் ஆயிருக்கு இந்த சென்டென்ஸில். அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் இருக்கு, ஃபிஷ் இருக்கு. ஸோ ரெண்டு வேர்ட் இருக்கனால அது வந்து ஃபால்ஸ். ஏன்னா இங்கே ரூல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லெட்டரும் பேட்டர்னில் இருக்க ஒவ்வொரு லெட்டரும் ஒரு வேர்ட் கூட தான் எக்ஸாக்டாக மேப் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு பேட்டர்னில் வேர்டில் இருக்க ஒவ்வொரு யூனிக் வேர்டும் எக்ஸாக்டாக ஒரு லெட்டர் கூட தான் மேப் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து வைஸ் வர்ஸாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்க, நோ டூ லெட்டர்ஸ் மேப் டு சேம் வேர்ட். ரெண்டு லெட்டர் வந்து இப்போ இங்கே ஏன்னு இருக்கு, நோ டூ லெட்டர்ஸ் மேப் டு சேம் வேர்ட்னா இப்போ எனக்கு ஏபி இருக்கா, ஏபி இருக்கு, இங்கே டாக்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் நோ டூ வேர்ட்ஸ் மேப் டு த சேம் லெட்டர். அப்போ அதே தான் சொல்கிறாங்க, வைஸ் வர்ஸா டாக் கேட்டுன்னு இருக்கு, இது ரெண்டுமே எனக்கு ஏல இருக்கக்கூடாது. ஸோ யூனிக்காக இருக்கணுங்கிறது தான் எனக்கு மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா டாக் இருக்கு, செகண்ட் ஏக்கு கேட் இருக்கு. ஸோ இந்த இடத்துலயே வந்து எனக்கு கண்டிஷன் பிரேக் ஆயிடுது. ஏன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கிற ஒரே லெட்டரில் இருக்க பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸோட நம்மளுக்கு மேப் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ராங், அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதான், இதுதான் ப்ராப்ளம். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வேர்ட் பேட்டர்ன்ற மெத்தட்குள்ள தான் நம்ம இதோட லாஜிக் எழுத போகிறோம். ஸோ இதோட லாஜிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பேட்டர்ன் வந்து இந்த ஏபிபி என்ன பேட்டர்னோ அது வரும். இந்த இடத்துல எஸ் வந்து ஸ்ட்ரிங் எஸ் வந்து அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா அது வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட லென்த்தும் இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் எனக்கு இன்ட் லென்த் பேட்டர்ன் லென்த் ஈக்குவல் டு பேட்டர்ன் டாட் லென்த் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு லென்த் தெரிஞ்சிடும். ஸோ பேட்டர்ன் டாட் லென்த் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 4. ஓகேவா, 1 2 3 4 இருக்கு. ஸோ இது மேப் பண்ண இருக்கிற இந்த சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா 4 வேர்ட்ஸ் கூட மேப் ஆயிருக்கணும் எக்ஸாக்டாக. இப்போ 2 வேர்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் தான். ஏன்னா இப்போ எனக்கு சப்போஸ் டாக் கேட் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த பிஏக்கு வந்து எனக்கு திரும்ப ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வேர்டோட மேப் ஆயிருக்கணும்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு அது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம இதோட லென்த்தும் முதல்ல நம்ம செக் பண்ணணும் ஈக்குவலாக இருக்கான்னு. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நம்ம இங்கேயே ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதனால இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்க இந்த எஸ்ல இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் வச்சு வேர்ட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால எஸ் டாட் ஸ்பிளிட், இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். என்ன பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா ஸ்பேஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங் அரே வேர்ட்ஸாக கிடைக்கும். ஸோ அப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங் வேர்ட்ஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு வேர்ட்ஸில் என்ன இருக்குன்னா டாக் கேட் டாக் அப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இதோட லென்த் எப்படி வச்சுக்கிறேன், இன்ட் வேர்ட் லென்த் ஈக்குவல் டு அந்த அரேயோட லென்த்து தான் இதோட லென்த். ஸோ அரேயோட லென்த் கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம், இஃப் பேட்டர்ன் லென்த் நாட் ஈக்குவல் டு வேர்ட் லென்த், அது ரெண்டுமே வந்து எனக்கு ஈக்குவலாகவே இல்லை அப்படின்னா
கண்டிப்பாக எனக்கு மேப்பிங்கில் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே, இல்லாட்டினா நம்ம வந்து ஃபர்தராக நம்ம லாஜிக் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன லாஜிக் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு எவ்வளோ தடவைக்கு எனக்கு லூப் ரன் ஆகும்னு பாருங்க. இதில் 1 2 3 4 எனக்கு 0ல இருந்து 1 2 3 வரைக்கும் ரன் ஆகும், விச் இஸ் அந்த லென்த் வரைக்கும் ரன் ஆகும். சரியா? ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ இன்ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஜாவா 8 யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ரீம் டாட் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் மெத்தடில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 0, அதுக்கப்புறம் எண்ட் எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. எண்ட் எக்ஸ்க்ளூசிவ்னா அதை எடுத்துக்காது. ஸோ அப்போ எனக்கு 0ல இருந்து இந்த வேர்ட் லென்த் வரைக்கும்னா கரெக்டாக இருக்கும். அப்போ எனக்கு வேர்ட் லென்த் வந்து 4 அப்படின்னா 0ல இருந்து 1 2 3 வரைக்கும் ரன் ஆகும். ஓகே, ஸோ டாட் ஆல் மேட்ச். ஓகேவா? ஆல் மேட்ச் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரு பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஆல் மேட்ச் தான் நம்ம ஃபைனலாக நம்ம இதுக்குள்ளே ஆல் மேட்ச்குள்ளே தான் லாஜிக் எழுதிட்டு அதை வந்து நம்ம பூலியனில் வைக்கிறோம். பூலியன் ஈக்குவல் டுன்னு வைக்கிறேன், மேட்ச்னு வைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம்? ரிட்டர்ன் மேட்ச். கிடைக்கிற ஆன்சரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஆல் மேட்ச்குள்ளே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இதுக்குள்ள வர்ற ஒவ்வொரு இந்த இன்ஸ்ட்ரீம் டாட் ரேஞ்ச் ஆஃப் 0, லென்த் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு டைமும் இண்டெக்ஸ் வரும். அது எல்லாத்துக்கும் நம்ம ஏதாவது ஒரு உள்ள ஆல் மேட்ச்குள்ள நம்ம என்ன ப்ரெடிகேட்னா ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்குறோமோ அந்த எல்லா கண்டிஷன், எல்லா ஐட்ரேஷன்ல நடக்கிற எல்லா இண்டெக்ஸ்க்கும் அந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும் ஆல் மேட்ச், இல்லாட்டினா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆல் மேட்ச்க்கு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஆல் மேட்ச்க்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஸ்ட்ரீம் ஆஃப் இன்டிஜர்ஸ் தானே வரும். 0ல இருந்து நம்மளுக்கு வேர்ட் லென்த்தோடது என்ன 1 2 3 4, அப்போ 0 1 2 3 வரைக்கும் வரும். நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஆல் மேட்ச் ஐ. ஓகே, ஃபார் ஈச் ஐங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரீமில் வர வேல்யூ என்ன 0. ஸோ 0 வந்து எனக்கு ஐயில் இருக்கும். நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, ஐ less than 2. ஓகே, ஸோ இப்போ I less than 2 கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? I less than 2ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 0 வரும், 0 less than 2 கண்டிஷன் ட்ரூ. அதுக்கப்புறம் என்ன வரும்? 1 வரும், 1 less than 2 கண்டிஷன் ட்ரூ. அப்புறம் 2 வரும்போது 2 less than 2 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு இங்கே பூலியன் மேட்ச்ல என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஓவராலாக எனக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகே, எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட் மட்டும் இல்லாம எல்லா இண்டெக்ஸ்ல இருக்க அந்த ஸ்ட்ரீம்ல இருக்க எல்லா இன்டிஜர்ஸும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படின்னா அது மட்டும் தான் எனக்கு ட்ரூ வரும். இல்லாட்டினா ஏதோ ஒன்று ஃபெயில் ஆனாலும் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ அதுதான் ஆல் மேட்சோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். NS Java application. ஸோ இப்போ எனக்கு ஃபால்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே சப்போஸ் நான் ஐ வந்து லெஸ் தென் 5 கொடுக்குறேன், ஸோ தட் எனக்கு வர எல்லா வேல்யூஸ் 0 1 2 3 எல்லாமே வந்து லெஸ் தென் 5 தானே. ஸோ அதனால ஐ லெஸ் தென் 5 கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரூ வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆல் மேட்சோட இது ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ வந்து வேர்ட் லென்த்தில் இருக்கிற ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது சொல்கிறேன். ஐ லெஸ் தென் 5க்கு நான் ஒரு கண்டிஷன் எழுத போகிறேன். ஐ லெஸ் தென் 5க்கு பதிலாக ஆக்சுவலாக என்ன கண்டிஷனோ அது நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இந்த வேர்ட்ஸும் இந்த கேரக்டர்ஸையும் எனக்கு கரெக்டாக மேப் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மேப்பில் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இப்போ ஏ இருக்குது அப்படின்னா எனக்கு ஏவையும் நான் இந்த மேப்பில் வைக்க போகிறேன், டாக் இருக்குது அப்படின்னா டாகையும் நான் அந்த மேப்பில் வைக்க போகிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு நான் அதில் என்ன வைக்க போகிறேன்னா அதோட இண்டெக்ஸ் வைக்க போகிறேன். ஸோ கீ வந்து ஆப்ஜெக்ட், வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ். அப்போ அது என்னது? இன்டீஜர். ஸோ ஆப்ஜெக்ட் கமா இன்டீஜர், அதுதான் அந்த மேப்பு. ஓகே, map equal to new hash map of object comma integer. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு மேப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஐ வேல்யூ ஓவர் ஈச் இண்டெக்ஸ் வரும்போது எனக்கு நான் இதில் என்ன வைக்கணும்? ஃபர்ஸ்ட் இங்கே ஏபிபிஏ அப்படின்னா ஏவை தூக்கி நான் மேப்பில் வைக்க போகிறேன். ஸோ மேப் டாட்
புட் மேப் டாட் புட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கீ ஆப்ஜெக்ட் கீயும் வேல்யூ நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் புட் மெத்தட். ஸோ என்னது இன்டீஜர் வேல்யூங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து மேப் டாட் புட்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம், இந்த ஏ போட போகிறோம். இந்த ஏ எதில் இருக்குது, பேட்டர்னில் இருக்குது. ஸோ பேட்டர்ன் டாட் கேரட் ஆஃப் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் ஐ, ஓகேவா, கமா ஐ. ஸோ இதை போட போகிறோம். அதுக்கப்புறம் map dot put pattern இல்ல செகண்ட் வந்து நம்ம இந்த வேர்ட் போட போறோம். வேர்ட்ல இருக்கிற இதை போடுறோம். ஸோ டாக் வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வேர்ட்ஸ்ல இருக்கு. இப்போ வேர்ட்ஸ் ஆஃப் ஐ ஸ்ட்ரிங்ல இருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதனால வேர்ட்ஸ் ஆஃப் ஐ கமா ஐ. ஓகே, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு ஜஸ்ட் நான் மேப்ல வந்து இந்த லாஜிக்லாம் இல்லாம நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த லாஜிக்லாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் வந்து நான் மேப்ல வந்துட்டு நான் இங்க ஜஸ்ட் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு மேப் எப்படி ரிட்டர்ன் பண்ணுங்கிறது காட்டுறதுக்காக இதை சொல்றேன். மேப் டாட் புட் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன மேப்ல போட முடியும், ஏ வரும், ஓகேவா. ஸோ ஏ போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் இல்லையா, அப்போ ஏ வருது. அதுக்கப்புறம் நல் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, ஸோ 0 வரும். கீழே வந்து நம்ம இதை தான் நம்ம லாஜிக்கில் பண்ணுறோம். ஸோ அதையே வந்து நான் இங்கே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேப் டாட் புட்டில் வந்து ஏ வந்து போட்டிருக்கோம், 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன போடுறோம், டாக் போடணும். ஸோ ஆப்ஜெக்டில் தான் நம்ம கீ வச்சிருக்கனால நம்ம வந்து வேர்டும் போட்டுக்கலாம், அதாவது ஸ்ட்ரிங்கும் போட்டுக்கலாம், கேரக்டரும் போட்டுக்கலாம். ஸோ டாகோட இண்டெக்ஸும் 0ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், பியோட இண்டெக்ஸ் வந்து 1. அதுக்கப்புறம் கேட். இப்போ இதில் வந்து கேட் வந்து பார்த்தீங்கன்னா 1, கேட் வந்து 1. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம என்ன போடுறோம், பி வருது. ஓகே, அதோட இது என்னது, கேட். ஸோ பி வந்து எனக்கு 2ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேட். இது வந்து எனக்கு 2ல இருக்கு, ஓகேவா. பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மேப் டாட் புட்ல போட்டதுக்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், ஏன்னா அது ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால அது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். println, ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாமே பிரிண்ட் பண்றோம். இங்க வந்து ஓகே, ஏ போட்டோம், டாக் போட்டோம், நெக்ஸ்ட் பி கேட்டு, அதுக்கப்புறம் பி கேட்டு, திரும்பவும் வந்து ஏ டாக் வரும், கரெக்டா. ஏ டாக் திரும்பவும் வரும், which is in position 3. ஸோ கீழே நம்ம எழுதியிருக்க அந்த லூப் லாஜிக் பிரகாரம் இந்த லூப்ல எழுதியிருக்கோம் இல்லையா, இன்ஸ்டிம் டாட் ரேஞ்ச் 0ல இருந்து 3 வரைக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் நம்ம மேப்ல போடுறது. ஸோ இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன், அதுக்கு தான் இது போட்டிருக்கேன். ஸோ ரன் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் A,0 போடுறோம் இல்லையா, A,0 போடும்போது அதோட வேல்யூ வந்து நல் வந்திருக்கு. டாக் 0க்கும் நல், B1க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல், கேட் 1க்கு வந்து நல். ஏன் இதுக்கு எல்லாத்துக்கும் நல் வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு ப்ரீவியஸா இதோட கீ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ பி இருக்கா, இதுக்கு வந்து 1 வந்திருக்கும், B,2 இதுக்கு. ஏன் இதுக்கு வந்து 1 வந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸா எனக்கு பில இருந்த வேல்யூ என்ன, ஏன்னா எனக்கு இப்போ மேப்புங்கிறதுனால எனக்கு பி போடும் மேப் டாட் புட்ல B,1 இருக்கு. நான் திரும்பவும் மேப் டாட் புட்ல B,2 போடும்போது
எனக்கு 2 வந்து எனக்கு இந்த வேல்யூவா இன்சர்ட் ஆயிரும். பட் ஆனா அது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுதான் 1. ஸோ இதுக்கு வந்து ப்ரீவியஸ் வேல்யூஸ் எதுவுமே இல்லை. A,0க்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ எதுவுமே இல்லை. டாக்,0க்கும் எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இதில் B,2க்கு வந்து எனக்கு 1 ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதே மாதிரி cat,2க்கும் எனக்கு 1 ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஏன்னா 1 தான் அதோட ப்ரீவியஸ் வேல்யூ. அடுத்து A,3 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ என்ன 0, அதனால தான் 0 ரிட்டர்ன் ஆயிருக்கு. டாக் 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ என்னதுன்னா டாகோட ப்ரீவியஸ் வேல்யூ 0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இங்கே ப்ரீவியஸ் வேல்யூ வந்து நான் 5 போடுறேன்னு வச்சுக்கோங்க பிக்கு. இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகும்னா இந்த இடத்துல B,2க்கு எனக்கு 1 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 5 ரிட்டர்ன் ஆகும். ஸோ அதுதான் வந்து மேப் எனக்கு எப்பவுமே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ. தெரியுதா, இங்கே 5 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன்னா B,2 எனக்கு இன்சர்ட் பண்ணும்போது ஓவர் ரைட் ஆகுது. B5 இருக்கிறது எனக்கு பிக்கு பதிலாக பிங்கிற கீழே வந்து எனக்கு வேல்யூ வந்து 2 வருது. ஸோ அப்போ வந்து அதோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன 5. ஸோ அதுதான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது நம்மளுக்கு இப்போ இங்கே எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே எப்படி யூஸ் ஆகும்னா இப்போ எனக்கு வந்து நான் இதுவும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A டாக் இந்த இன்சர்ட் பண்ணுற இந்த புட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற வேல்யூவும் இந்த புட் பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது வந்து யூனிக்காக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ABBA டாக் கேட் இருக்கு, டாக் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் டாக்கு பதிலாக சப்போஸ் ஃபிஷ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிஷ்ன்னு கொடுக்குறேன்னா என்ன ஆகும்னா எனக்கு A கிட்ட இப்போ ஆக்சுவலாக ஏவோடதுல வந்து 3 இருக்கு, டாகோடதுல வந்து 3 இருக்கு இல்லையா. அதுக்கு பதிலாக சப்போஸ் நான் ஃபிஷ்ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏவோடதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து ஆல்ரெடி A இருந்ததுனால எனக்கு 0 ஆகிடும். பட் ஆனால் ஃபிஷ்ஷோடதுல வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஆல்ரெடி எனக்கு ஃபிஷ் இல்லவே இல்லை, அப்போ அதனால நல்லுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால எனக்கு இது ரெண்டையும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கரெக்டான அவுட்புட் வரும். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே 0 0 இருக்கு, ஏற்கனவே இல்லை. ஸோ அதனால எனக்கு நல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏபிக்கு வந்து 1 1 இருக்கு, இதுவும் பி கேட்டும் வந்து எனக்கு மேப்ல இல்லை ஆல்ரெடி. ஸோ அதனால நல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பி கேட் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் எனக்கு 1 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே A3 ஃபிஷ் 3க்கும் போது எனக்கு ஏவோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு, அதனால எனக்கு 0 பிரிண்ட் ஆயிருக்கும். பட் ஆனால் ஃபிஷ்ஷோடது வந்து ஆல்ரெடி இல்லை. ஸோ அதனால எனக்கு நல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இது ரெண்டும் கம்பேர் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக பேட்டர்ன் வந்து அதாவது பேட்டர்ன் வந்து 1 to 1 மேப் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல 0 நல்லுன்னு இருக்கனால எனக்கு வந்து மேட்ச் ஆகல பேட்டர்ன் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம இங்கே வந்து உள்ளே எழுத போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ண. நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண. ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேப் டாட் புட், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். அதாவது பேட்டர்னில் இருக்க கேரக்டர் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அது மேப் டாட் புட் பேட்டர்ன் டாட் கேரக்டர் ஆஃப் i, ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு அந்த லாஸ்ட். இப்போ சப்போஸ் எனக்கு வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் இன்சர்ட் ஆகுதுன்னா நல் ரிட்டர்ன் ஆயிருக்கும், இல்லாட்டினா லாஸ்ட்டாக இருந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கும், கமா அதுக்கப்புறம் மேப் டாட் புட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் i. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 to 1 மேப்பிங் இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவலாக இல்லைன்னா எனக்கு வந்து 1 to 1 மேப்பிங் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால நம்ம கடைசியில் மேட்சே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன் கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு டாக் கேட் ஃபிஷ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ABBA ஃபர்ஸ்ட் A வந்து எனக்கு டாக் இருக்கும், பட் ஆனால் செகண்ட் A வந்து நான் திரும்ப டூப்ளிகேட்டில் மேப் பண்ணியிருக்கேன் ஃபிஷ் கூட. சேம் கேரக்டர் வந்து எனக்கு மோர் தென் 1 வேர்ட் கூட இருக்கனால எனக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. இதுவே சப்போஸ் நான் டாக்னு கரெக்டாக கொடுக்குறேன். ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்திருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. நம்மளுக்கு இங்கே சப்போஸ் டாக்னே இங்கே எனக்கு திரும்ப வருதுன்னா ரெண்டுமே எனக்கு ஒரே இண்டெக்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏவோட இண்டெக்ஸ் பழைய இண்டெக்ஸ் என்ன 0, ஸோ அதே வந்துடும். அதே மாதிரி டாகோட பழைய இண்டெக்ஸ் என்ன எனக்கு 0, ஸோ அதே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் எனக்கு இது ரெண்டுமே ஈக்குவல்ன்றதுனால எனக்கு எல்லாமே எல்லா ரேஞ்சில் இருக்க எல்லா இண்டெக்ஸ்க்குமே எனக்கு மேட்ச் ஆகுறதுனால எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆயிருக்கு. இல்லாட்டினா எனக்கு ஃபால்ஸ் வரும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஈக்குவல்ஸ்க்கு நல் வந்தாலும் எனக்கு கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இனிஷியலாக எனக்கு எல்லாமே வந்து நல் தானே இருக்கு. இங்கே மேப் டாட் புட் டாக் 0 வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணது நல் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இங்கே நல் எனக்கு கம்பேரிசன் நடந்து ரெண்டுமே ஈக்குவல்னு வருது. பட் நீங்கள் ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ட் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஸ்ட்ரிங், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக் நல்னு வச்சு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல் பாயிண்டர் இருக்கு. ஏன்னா S2 வந்து நல்லுன்னு இருக்கு, அதனால ஈக்குவல்ஸ் செக் பண்ணும்போது எனக்கு நல் பாயிண்டர் அடிக்குது. ஸோ இதுவே நான் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ஃபால்ஸ் தான் வருமே தவிர நல் பாயிண்டர் வராது. ஸோ இப்போ இதில் S2, S1, ஓகேவா? பார்த்தீங்களா, ஃபால்ஸ் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஈக்குவல்ஸ் மெத்தடில் வந்து நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. A ஈக்குவல் டு B ஆர் A நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் A டாட் ஈக்குவல்ஸ் B இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு வந்து கரெக்டான பூலியன் வேல்யூ லாஜிக் படி ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நல் பாயிண்டருக்கான சான்ஸ் இல்லை, ஏன்னா இங்கே நல் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு ஆப்ஜெக்டை தான் வந்து கம்பேரும் பண்ணுறோம். இதில் நீங்கள் கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஆப்ஜெக்ட், ஏன்னா நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது இன்டீஜர். ஸோ இன்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம லீட் கோடில் ப்ராப்ளமில் போட்டு அவுட்புட் எல்லாமே பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பேசிக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ கோட்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதோட கோடு. ஜஸ்ட் நம்ம பேட்டர்னோட லென்த் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னோட லென்த்தும் அந்த வேர்ட்ஸோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இல்லைன்னா 1-to-1 மேப்பிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஸோ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு மேப் எடுக்கிறோம். அந்த மேப்பில் வந்து ஆப்ஜெக்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேரக்டரையும் இந்த வேர்டையும் போடுறோம். ஸோ இந்த கேரக்டரும் இந்த வேர்டும் ஒரே இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா எப்பவுமே அது வந்து யூனிக்காக இருக்குன்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூனிக்காக இல்லைன்னு அர்த்தம். ஸோ என்ன லாஜிக் படிங்கிறத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லாஜிக் வச்சு நம்ம இங்கே மேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ சப்போஸ் எனக்கு ஏ இன்சர்ட் பண்ணியாச்சு, ஐக்கு பதிலாக எனக்கு அதோட இண்டெக்ஸ் வந்துடும். ஐக்கு வந்து அதோட இண்டெக்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ ஏ இருக்குது, ஸோ திரும்பவும் எனக்கு இன்னொரு ஏ என்கவுண்டர் ஆகுது அப்படின்னா ஏக்கு வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணும்போது இந்த புட் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அதோட பழைய வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அதே மாதிரி இங்கே டாக் வரும்போது அதோட பழைய வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் எனக்கு இங்கே வந்து கேட் டாக்னு ஏதாவது மாறி இருக்குது அப்படின்னா பழைய இண்டெக்ஸ் எடுக்கும்போது எனக்கு இதோட இண்டெக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. ஸோ அந்த லாஜிக் தான். ஸோ இதை அப்படியே நம்ம லீட் கோடில் போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே லாஜிக் தான் இங்கே பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே ரன் பண்ணிட்டேன், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருக்கு. சப்மிட் பண்ணும்போது எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.